MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. இந்த வருடம் வந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பாடத்துல வெற்றி பெற்றவங்க நல்ல மதிப்பெண் எடுத்தவங்க வந்து அவங்களுக்கு சால்வை பத்தி சான்றிதழ்லாம் வழங்கியிருக்காரு விஜய் அவர்கள். இது எப்படி பாக்குறீங்க? அதே மாதிரி திமுகவையும் வந்து அதிமுகவையும் வந்து நல்ல விமர்சனம் பண்ணியிருக்காரு. சரியா பேசிருக்காரு. ஒரு கைத்தட்டல் நான் கொடுத்துறேன், தரமான கைத்தட்டல். ஏன்னா குத்தாம குத்தி விட்டுருக்காரு. என்ன சொல்றது தெரியுங்களா? அதை நான் பேசக்கூடாது, இதுக்கு பேச உரிமை இல்லை, இதை பேசுறதுக்கான மேடையில் சரியான குத்து. ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாடு ஒரு குடும்பம்னு வச்சுங்க. இந்த குடும்பத்துக்கு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு குடும்பத் தலைவர் மாதிரி முதலமைச்சர் சம்பளத்தை எடுத்து கொடுக்க வேண்டியதுதானே, இல்லை எம்எல்ஏ சம்பளத்தை பிடிச்சி கொடுக்க வேண்டியதுதானே. மக்கள் பணத்தை எடுத்து கொடுத்தா தான் பயனடைவாங்களா? மக்கள் பணத்தை கொடுத்தா தான் வாங்கிக்குன்னு சொல்கிறாங்களா? மழை பெஞ்சுன்னா அந்த பகுதி என்ன ஆகும்? இவங்க சொல்கிறத பார்த்தா 30,000 கோடியும் போய் தண்ணியில் கொட்டுற கணக்கு தான். 30,000 கோடியும் அவ்வளோ நட்டம் தான் ஆகும். ஏன்னா அந்த பகுதி பஞ்சு போல் இருக்கும். மழை பெஞ்சா மழை நல்லா பெய்யும், மழைக்கு அங்கே வறட்சியே கிடையாது, பஞ்சமே கிடையாது. மழை பெஞ்சால் இவ்வளோ தூரம் தண்ணி இருக்கும். 44 நீர் ஆதாரங்கள் இருக்குங்கிறான். அப்போ அவ்வளோ தூரம் தண்ணி வருதுன்னா அப்போ நீங்கள் கட்டக்கூடிய விமான நிலையம் என்ன ஆகும்? என்னதுக்கு அந்த விமான நிலையம்? பாராளுமன்றத்தில் போயிட்டு சின்னவர் வாழ்க, வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க பதவி ஏற்கும்போது சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? கழுவி ஊத்துறாங்க. என்னத்துக்கு உதயநிதி பேர் எடுத்து? ஏன்னா உதயநிதி அவர்கள் ஒரு எம்பியும் இல்லை தமிழ்நாட்டுடைய அமைச்சர், ஒரு கட்சியுடைய தலைவர். அங்கத்துக்கு போய் உதயநிதி சின்னவர் வாழ்க, அங்கே என்ன தேவை இருக்கு அவரை பற்றி சொல்லும் போது சிரிப்பாக வருது. இவங்களும் இந்த ஊப்பி 200 கேஸு ஒரு படத்தில் ஒரு இன்னும் ஓவராக கூறுறோம். அந்த மாதிரி கதையா இவங்க ஓவராக கூறான். அதான் 200 ரூபாய்க்கு கூவ சொன்னா 2000 ரூபாய்க்கு கூவிட்டு இருக்காங்க. சின்னவராக தான் இருந்தால் நல்லது. சின்னவர் பெரியவரானா தேவையில்லாத விளைவுகளை உண்டாகும். இது ஒரு கூட்டணியே வேணான்னு சொன்ன ஒரு தலைவர் ஆதரவு கேட்கறது இது சரியா? இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஐயா, நீங்க சொல்ற தவறு. நான் தமிழர் கட்சின்னு சொல்லக்கூடாது. எங்களுக்கு ஊடகங்கள்லாம் ஒரு மாசான பேர் இருக்கு. என்ன பேரு? யார் தெரியுமா? மற்றவை. நாங்கள் மற்றவைன்னு சொன்னா ஊரே உலகமே அலரும். இப்போ சொன்னாங்க நான் மற்றவைன்னு சொல்லுங்க. இப்போ மற்றவைன்னு என்ன உனக்குன்னா வந்து நாங்கள் பிச்சை எடுத்தா என்ன, ஒரு நான் கூட கேட்டேன் என்ன, எங்களை மதிச்சு எவ்வளோ பேர் கொடுக்குறாங்க தெரியுமா? திமுகன்னு கேளு, 8 உதச்சு ஒன்று அனுப்பி விடுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமா யூடியூப் பிரபல பாய் அப்படின்னாலே இவர் பேர் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறு வயதிலேயே அரசியல வந்து ஒரு புரிதலோட இருக்காரு. ஒரு பிரபல பேச்சாளர் கூட. அவர்கிட்ட தான் இன்னைக்கு நம்ம நேர்காணல் எடுக்க போறோம். வணக்கம் பாரதி அவர்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி வந்து 60க்கு மேற்பட்டு வந்து உயிர் இழந்திருக்காங்க. இதை தொடர்ந்து எத்தனையோ உயிர் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சி 2 பேர் இறந்துருக்காங்க. தொடர்ச்சியா கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டே இருக்காங்க, இறந்துட்டே இருக்காங்க. இது இந்த அரசாங்கம் தடுக்க மறுக்குது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன நினைக்கிறீங்க? அதாவதுங்க ஐயா, இப்போ வந்து சமீபமாக அந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் வந்து இதில் விபத்து ஒன்று நடந்தது. அதுக்கு வந்து மத்திய அதாவது ஒன்றியத்துறை அமைச்சர் வைஷ்ணவ்னு யாரோ ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே தான் ஐயா எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் அவர்கள் தார்மீக பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் இது ஐயா கே.என். நேரு அவர்கள் ஸ்டாலினின் குரலாக, அப்போ தூத்துக்குடியில் 13 பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்களே, அதுக்கு எடப்பாடி பொறுப்பேற்றுனாரா? அப்போ எடப்பாடி ரிசைன் பண்ணாரு. நான் தூங்கிட்டேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆமாம். அப்போ நீங்கள் 2 பேரும் வந்து போட்டி போட்டு மக்களுக்கு நல்ல செய்தி போடுறது கிடையாது. போட்டி போட்டு நீ அதிகமாக சாராயம் விற்கிறியா, நான் அதிகமாக சாராயம் விற்கிறேன்னா. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஸ்டாலின் ரிசைன் சொல்லிட்டு ஒரு போர்டை பிடிச்சி பிரச்சாரம் பண்றாரு, ஆர்ப்பாட்டம் பண்றாரு, உண்ணாவிரத போராட்டம் கூட எடுக்கிறாரு. இதற்கு வந்து திரு சீமான் அவர்கள், பிரேமலதா, தேமுதிக இவங்கெல்லாம் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? பின்னா ஒரு குடித்தவங்க தமிழர்கள் இறந்து போயிருக்காங்க. அதாவது உளவுத்துறை மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு சின்ன நிகழ்வு நடந்தால் கூட மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு செய்தி போயிடும். சொல்ல போனோன்னா கன்னியாகுமரி கடலில் எவ்வளோ அலை வருது, மெரினா பீச்சில் எவ்வளோ அலை வருது, இது எல்லாமே ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு போகும். ஒரு சின்ன அசைவுலேருந்து முதல்வர் அவர்களுக்கு உளவுத்துறை மூலமாக போகும். இல்லைன்னு வைங்களேன், 10 லட்ச ரூபா அமௌண்ட்டு ஏதாவது இந்த மாதிரி தப்பு நடந்துச்சுன்னா 10 லட்ச ரூபா அமௌண்ட்டு யார் வீட்டு பணம் கொடுக்குறது? மக்களோட பணம். எங்கள் அப்பா எங்கள் வரி பணம், நாங்கள் கட்டுற பணம் எடுத்து நீங்கள் கொடுப்பீங்க. தப்பு பண்ணது யார்? காவல்துறை. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் என்ன சொல்கிறாங்க? காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனாலும் தெரியாத மாதிரி காமிச்சிருக்காங்க. காவல்துறைக்கு நல்லா தெரியும் சாராயம் காய்ச்சிறாங்கன்னு சொல்லிட்டு, ஆனாலும் தெரியாது. கமிஷன் போயிருக்குன்னு சொல்லிடுங்க. இவங்ககிட்ட கமிஷன் போயிருக்குன்னு சொல்ல வரீங்களா? அது நம்மளுக்கு தேவையில்லாதுங்க ஐயா. ஆனால் இது மூலமாக நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்களோட பிஎஃப் அமௌண்ட் இருக்கு இல்லையா, காவல்துறை ரிட்டையர்ட் ஆகிட்டாங்கன்னா பென்ஷன் வரும், பிஎஃப் அமௌண்ட் வரும், அவங்களோட சம்பளம் வரும். அவங்களுக்கு வர பணத்தை எடுத்து அவங்களுக்கு வர
பணத்தை பிடிச்சி இவங்களுக்கு கொடுக்கணும். இல்லை நீங்கள் அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டு நீங்கள் தெரியாமல் போ வெளில போ தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருங்க. ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாடு ஒரு குடும்பம்னு வச்சுங்க. இந்த குடும்பத்துக்கு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு குடும்பத் தலைவர் மாதிரி முதலமைச்சர் சம்பளத்தை எடுத்து கொடுக்க வேண்டியதுதானே, இல்லை எம்எல்ஏ சம்பளத்தை பிடிச்சி கொடுக்க வேண்டியதுதானே. மக்கள் அது மூலமாக தானே பயனடைவாங்க. மக்கள் பணத்தை எடுத்து கொடுத்தா தான் பயனடைவாங்களா? மக்கள் பணத்தை கொடுத்தா தான் வாங்கிக்குவேன்னு சொல்கிறாங்களா? இல்லையே, எம்எல்ஏ பணத்தை கொடுங்க, எம்பி பணத்தை கொடுங்க, அத்தனை பேரும் தானே அதுக்கு உள்ளே இருக்காங்க. அவங்க தானே இந்த தப்பெல்லாம் பண்ணுது. அவங்க பணத்தை பிடிச்சி கொடுங்க, மக்கள் பணத்தை தான் கொடுக்கணுமா? இல்லையே. இப்போ பரந்தூரில் பார்த்தீங்கன்னா 700 நாட்களுக்கு மேலாக அந்த மக்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. இப்போ கள்ளக்குறிச்சியில் இந்த சம்பவம் நடந்தது தொடர்ந்து பரந்தூர் விஷயத்தையெல்லாம் மறந்துட்டாங்க. அது மறக்கிறதுக்காக கூட இந்த மாதிரி வேலையை செஞ்சிருக்கலாம்னு கூட பேசப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி மரக்கடிக்கணும் அப்படின்னு கூட ஏதாவது பண்ணிடலாம். ஏன்னா ஒரு அரசுங்கிறது நம்மளுக்கு தெரியுது, நேரடியாக இந்த அரசுங்கிறது தவறு செய்யுது. ஏதோ ஒரு வகையில் வரக்கூடாது அப்படிங்கிற விமான நிலையத்தை வேணும்ன்ட்டு எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிற பொழுது அப்போ நம்ம தப்புன்னு அதை சுட்டி காட்டுறோம். அப்போ அந்த தப்பை அவங்க நேரடியாக செய்யும்போது ஏதாவது ஒன்று மறைக்க பார்ப்பாங்க. அது இதுவாகவும் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அதுபோல் பரந்தூரில் 700 நாள் போராட்டங்கிறது ஒரு வருத்தமாக இருக்குது. தமிழ்நாட்டிலேயே ஒரு வளமான பகுதி அப்படின்னு சொல்லப்போனால் பரந்தூரில் இருக்குது. இது மூலமாக சென்னைக்கு நிறைய பிரச்சனை வரும். விமான நிலையம் கட்டுறது மூலமாக அங்கே கிட்டத்தட்ட 44 நீர்மட்டங்கள் இருக்குது. அவங்க நீர்மட்டங்கள்லாம் அழிச்சாங்கன்னா சென்னைக்கு தண்ணி வராது. சம்மரம்பாக்கம் ஏரியில் தண்ணி வராது. ஏற்கனவே சென்னையில் தண்ணியில் சுத்தமாக தண்ணி வராது. இப்போ இந்த மக்கள்லாம் வந்து எங்களுக்கு தமிழ்நாடு வேணான்னு சொல்லிட்டு ஆந்திராவுக்கு வந்து குடிபெயர்க்கிற மாதிரி இருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டு அரசியலில் இது எப்படி பார்க்கணும்? ஏன்னா ஒரு மக்கள் வந்து இந்த நாடு எனக்கு வேணாம், நான் வேற இடத்துக்கு போகிறேன் வாழ்றதுக்குன்னு சொல்லும்போது இது வந்து ஆட்சி செய்கிறவங்களுக்கு இது ஒரு தோல்வியாக இருக்குமா? அவல நிலை தாங்க இது, தோல்வி தான் இது. அப்புறம் அவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க. ஏங்க அரசுக்கு கண்ணு தெரியாதா? கண் இருந்தும் குருடராய் கார் இருந்தும் செவரடாக இருந்துட்டு இருக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய மாநில அரசு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கலாச்சாரத்தையும் பண்பாடையும் மொழி இழந்து எல்லாத்தையும் தான் நின்றுட்டு இருக்காங்க. இலங்கையில் ஏற்கனவே அப்படி போனாங்க. தமிழ்நாட்டில் அகதிகள் தான் தமிழ்நாட்டு மக்களும். இலங்கையில் அவங்களுக்கு ஓடி போக இடம் இருந்தது, நம்மளுக்கு ஓடி போக இடம் இல்லை, சும்மா எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு போகிறோம். அதாவது அந்த ஒரு இடத்துல 990 ஏக்கர் பயிர் தொழில் பண்ணுறாங்க. ஐயா சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தற்சார்பு பொருளாதாரம் பேசிகிட்டு இருக்காங்க. தஞ்சையிலேயே நீங்கள் தண்ணி திறந்து விடணும், ஜூன் 6 தண்ணி திறந்து விடணும். ஆனால் அந்த ஜூன் 6 நீங்கள் தண்ணி திறக்கலை, தண்ணி திறந்தால் தான் பயிர் தொழில் பண்ண முடியும். நம்ம சீமான் ஐயா பேசுனது வரும். சீமான் ஐயா தற்சார்பு பொருளாதாரம்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமான ஒரு கொள்கையும் அதற்கான பரப்புரைகளையும் நிறைய பண்ணிட்டு வராங்க. தமிழ்நாட்டில் அது மாதிரி எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் இந்த பகுதியில் பரந்தூர் பகுதியில் மழை பெஞ்சாலும் பெய்யலனாலும் 2 போகம் பயிர் தொழில் சிறந்து பண்ண முடியும். ஒரு செழுமையான பகுதி எது? பரந்தூர் இவங்க எடுத்துகிட்டு போகிற பகுதி, விமான நிலையத்தை எடுத்துகிட்டு போகிற பகுதி வந்து ஒரு சிறந்த செழுமையான பகுதி. அப்படி இருக்க பகுதியில் நீங்கள் வந்து இவ்வளோ பேரை எதிர்த்து 700 நாள் போராட்டத்தை எடுத்து விமான நிலையத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க. இப்போ இந்த இடத்துலையே அவங்க காய்கறி விதைச்சி, பயிர் விதைச்சி, அரிசி விதைச்சி அவங்களே சாப்பிட்டுக்கலாம். அவங்க வந்து நான் வெளியில் போய் வாங்கணும், சந்தைக்கு போய் வாங்கணும், டவுனுக்கு போய் வாங்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. இதுதான் தற்சார்பு பொருளாதாரம். அவங்களே விளைவிச்சு அவங்களே சாப்பிடுவாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களே விற்றுக்குவாங்க. இதுதான் ஒரு தற்சார்பு பொருளாதார கொள்கையாக இருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்த பகுதியை, ஒரு தமிழ்நாட்டுக்கே இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மாடலாக இருக்க பகுதியை, தற்சார்பு பொருளாதாரம் கொண்ட பகுதியை, நீர்வளம் மிக்க ஒரு பகுதியை நீங்கள் விமான நிலையம் எடுத்துகிட்டு வரீங்க. இது உங்களுக்கு தப்பாக தெரியலையா? இது ஒரு அநியாயம் இல்லையா? ஒரு பஞ்சு போல் இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த பகுதி. மழை பெஞ்சுன்னா அந்த பகுதி என்ன ஆகும்? 30,000 கோடி பணம், 20,000 கோடி, இப்போ 30,000 கோடியை உயர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறத பார்த்தா 30,000 கோடியும் போய் தண்ணியில் கொட்டுற கணக்கு தான். 30,000 கோடியும் அவ்வளோ நட்டம் தான் ஆகும். ஏன்னா அந்த பகுதி பஞ்சு போல் இருக்கும். மழை பெஞ்சால் மழை நல்லா பெய்யும், மழைக்கு அங்கே வறட்சியே கிடையாது, பஞ்சமே கிடையாது. மழை பெஞ்சால் இவ்வளோ தூரம் தண்ணி இருக்கும். 44 நீர் ஆதாரங்கள் இருக்குங்கிறான். அப்போ அவ்வளோ தூரம் தண்ணி வருதுன்னா அப்போ நீங்கள் கட்டக்கூடிய விமான நிலையம் என்ன ஆகும்? என்னத்துக்கு அந்த விமான நிலையம்? என்ன பண்ணுறாங்களோ பண்ணட்டும். கலைஞரில் பேனாவை பண்ணாங்க, சுனாமி எதாவது அடிச்சுட்டு போயிடும், வைக்கட்டும், என்ன வேணால் பண்ணட்டும். இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சுல, அதில் வந்து திமுக வந்து 40க்கு 40 எடுத்து ஒரு வரலாற்று சாதனைன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த 40 எம்பிக்களும் பாராளுமன்றத்தில் போயிட்டு சின்னவர் வாழ்க, வருங்கால தமிழக உதயநிதி வாழ்க, எங்கள் ஐயா வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி பேரை வந்து ஒரு 12 எம்பிக்கள் வந்து அங்கே பதவி இருக்கும்போது சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? கழுவி ஊற்றுறாங்க. என்னத்துக்கு அவங்க உதயநிதி பேர் ஏன்னா உதயநிதி அவர்கள் ஒரு எம்பியும் இல்லை, ஒரு சாதாரணமான இவங்களை போல ஒரு அமைச்சர், ஒரு இயக்கத்துடைய அமைச்சர், இல்லை தமிழ்நாட்டுடைய அமைச்சர், ஒரு கட்சியுடைய தலைவர்.
அங்கத்துக்கு போய் உதயநிதி சின்னவர் வாழ்க்கை அங்கே என்ன தேவை இருக்கு அவரை பற்றி? வந்தோமா என்னென்ன பண்ண போகிறோமா பேசிட்டு கிளம்பி போயிட்டே இருக்குன்னு. உங்களுக்கு என்னத்துக்கு சின்னவர் வாழ்க்கை யாரை கேட்டாங்களா? சின்னவரை சொல்ல சொல்லு, பெரியவரை சொல்ல சொல்லு. வந்தோமா என்ன பேசுமோ அதை பேசிட்டு போயிருந்தேனே. சின்னவரை கழுவி ஊற்றுறாங்க பகுதிக்குள்ளே போனால். ஐயோ எப்பா முடியல, ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க அவங்க. சொல்லும் போதே சிரிப்பாக வருது. இவங்களும் இந்த ஊப்பி 200 கேஸு ஒரு படத்தில் வரண்டு இன்னும் நான் ஓவராக கூறுறோம். போயிடுறாடி எஸ்கே போயிடுறான் அப்படின்னு அவனை அடிக்க வந்தாங்க. ஓவராக கூவி அவனை அடிக்க வருவாங்க. அந்த மாதிரி கதையா இவங்க ஓவராக கூறுறாங்க. 5 ரூபாய்க்கு கூவ சொன்னால், அதான் 200 ரூபாய்க்கு கூவ சொன்னால் 2000 ரூபாய்க்கு கூவிட்டு இருக்காங்க. இல்லை உதயநிதி கூவ சொன்னாரா? வாங்குற காசுக்கு மட்டும். ஆமாம், வாங்குற காசுக்கு மட்டும் கூவி தொண்டை போயிட போகுது. நாளைக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்குலாம் தொண்டை வேணும். பார்லிமெண்ட்டில் அருமையான சோறெலாம் இருக்குமா, ஜூஸ்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா, போய் குடிங்க. அதை விட்டு உதயநிதி வாழ்க 200 ரூபாய் கொடுத்தாங்கன்னா 200 ரூபாய்க்கு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு போங்க. சும்மா கத்தியாதீங்க, கடுப்பாது. சின்னவர் பேரை கெடுக்க வேணாம். சின்னவராகவே இருக்கட்டும். சின்னவராக இருந்தால் தான் நல்லது. ஆமாம், சின்னவராக தான் இருந்தால் நல்லது. சின்னவர் பெரியவரானா தேவையில்லாத விளைவுகளை உண்டாகும். இனிமே அவரை வந்து உதயநிதி பேரை தயவு செஞ்சு கெடுக்காங்க, கை கூப்பி கேட்டுக்கிறேன். விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் வந்திருக்குது. அதை வந்து மும்முனை போட்டியா பார்க்கப்படுது. அதிமுக வந்து விலகிட்டாங்க. நாம் தமிழர், திமுக, பாமகன்னு சொல்லிட்டு முக்கிய பெருங்கட்சிகள் போட்டி போடுறாங்க. இதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள் வந்து அதிமுகவையும் தேமுதிகவையும் ஆதரவு கேட்டிருக்காரு. இது ஒரு கூட்டணியே வேணான்னு சொன்ன ஒரு தலைவர் ஆதரவு கேட்கறது சரியா? இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஐயா, நீங்க சொல்ற தவறு. நாம் தமிழர் கட்சின்னு சொல்லக்கூடாது. எங்களுக்கு ஊடகங்கள்லாம் ஒரு மாசான பேர் இருக்கு. என்ன பேரு? யார் தெரியுமா? மற்றவை. நாங்கள் மற்றவைன்னு சொன்னா ஊரே உலகமே அலரும். நாங்கள் மற்றவை. தப்பா சொல்லி நம்ம 2024 கூட ஊடகம் அப்படிதான் பதிவு. மற்றவை நாங்கள் தயவு செய்து திருத்திங்க. இப்போ சொன்னாங்க நான் மற்றவைன்னு சொல்ல சொல்லுங்கம்மா. இப்போ மற்றவை அங்கீகாரம் பெற்றுச்சுல, தைரியமானவங்க இருந்தால் மற்றவைன்னு சொல்ல சொல்லுங்க. முடியாது. இப்போ ஆதரவு தரதுன்னு வந்து, ஏன்னா அதிமுகவும் அந்த தேர்தலில் நிற்கலை, அதே போல் தேமுதிகவும் அந்த தேர்தலில் முன் வந்து நிற்கலை. நாம் தமிழர் கட்சி எல்லா தேர்தலும் நிற்கும். நாங்கள் வருவோம்டா, நாங்களும் காம்படிஷன் தான்டா அப்படின்னு நிரூபிக்கிறதுக்குன்னே அந்த தேர்தலில் இறங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெற்றி வாய்ப்புங்கிறது இருக்குது, ஓரளவுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த வெற்றி வாய்ப்பை நாங்கள் வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சீமான் அவர்கள் வந்து அதிமுக கிட்டேயும் தேமுதிக கிட்டேயும் கூட்டணிலாம் போல. அப்போ கூட நாங்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றிடும். கூட்டணி போல உங்களால் முடிஞ்ச ஒரு ஆதரவு கொடுங்க அப்படின்னு தான் கேட்டோம். ஏன்னா அதிமுகவுக்கு போடாத ஓட்டை நாம் தமிழருக்கு போடுங்க, தேமுதிக போடாத ஓட்டை நாம் தமிழருக்கு போடுங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். நாங்கள் வந்து எங்கள் கூட கூட்டணி வாங்க, எங்களுக்கு ஆதரவு தாங்கன்னு நாங்கள் கேட்கல. இப்போ இடைத்தேர்தனால வந்து ஆளுங்கட்சி தான் வந்து அதிகமாக ஜெயிச்சிருக்கு. ஏன்னா நம்ம கடந்த அரசியலில் பார்த்துருக்கோம், கடந்த வரலாறுலையும் பார்த்துருக்கோம். இந்த இடைத்தேர்தலில் வந்து இப்போ ஆளுங்கட்சி தான் ஜெயிக்குமா இல்லை நாம் தமிழர் ஜெயிக்குமா? விக்கிரவாண்டி மக்கள் தமிழராக உணர்ந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க தமிழர்னு ஒத்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே பேமெண்ட்லாம் ட்ரான்ஸ்லேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா முன்னாடியே பேமெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க. பணம் ஆமாம், பணம் டெலிவரி அப்படின்னு வந்துருச்சு, டிக்கெல்லாம் வந்துருச்சு. எனவே தமிழராக உணர்ந்து விக்கிரவாண்டி மக்கள் நாம் தமிழர் ஓட்டு போட தான் உண்டு. இல்லைனா அது வந்து இல்லாத ஒன்றா மாறிடும். இல்லைனா தயவுசெய்து சொல்கிறேன், இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவரும் இதுதான் நம்மளுடைய காலமாக தயவு செஞ்சு நம்ம கருதப்படணும். ஏன்னா இந்த தேர்தலில் நம்ம பார்த்துருப்போம், நாம் தமிழரை என்னென்ன பண்ணக்கூடாதோ அத்தனையும் பண்ணாங்க. ஐயா சாட்டை துறைமுருகன் அவர்களுடைய வீட்டுக்கு போய் என்ன சோதனை, ட்ரக்ஸ் வச்சிருக்காரு, அதை பண்ணார், இதை பண்ணார், ஊவான்னு பேசினாங்க. சின்னத்தை பிடுங்கினாங்க. ஆமாம், சின்னத்தை பிடுங்கினாங்க. அண்ணன் சீமான கிண்டல் பண்ணுறது, என்ன நம்ம கேவலமாக பேசி விடுறது. அதாவது நாம் தமிழர் தம்பிகளே எனக்கு கேவலமாக பேசினாங்க. போய் பிச்சை எடுக்கிறாங்க. ஏண்டா உனக்குன்னா வந்து நாங்கள் பிச்சை எடுத்தா என்ன, ஒரு நன் கூட கேட்டேன் என்ன, எங்களை மதிச்சு எவ்வளோ பேர் கொடுக்குறாங்க தெரியுமா? திமுகன்னு கேளு, 8 உதச்சு ஒன்று அனுப்பி விடுவாங்க. இப்போ 2 நாட்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் 2 முக்கிய பெருந்தலைவர்களான ட்ரம்ப் அப்படிங்கிறவங்களும் பைடன் அப்படிங்கிறவங்களும் மக்கள் முன்னாடி நேரடியாக விவாதம் பண்ணியிருக்காங்க. யார் பிரதமரான தகுதியான ஆளுன்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு மக்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்களாம். நம்ம நாட்டிலேயே அந்த மாதிரி ஒரு விதிமுறைகள் வரல. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் இந்த மாதிரி ஒரு விவாதம் பண்ணா எப்படி இருக்கும்? உங்க பார்வையில் எப்படி பாக்குறீங்க? அதாவது ஏன் அவங்க வரமாட்டாங்க? ஏன்னா வந்து விவாதத்துக்கே வரமாட்டாங்கன்றீங்களா? விவாதத்துக்கே ஐயா நீங்களும் அவரும் விவாதம் வரீங்களா? டப்பால் தான் அப்பயே ஃபோனை வச்சுருவாங்க அந்த மாதிரி ஆளுங்க. ஏன்னா திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச அனைத்துமே துரோகம் தான். இவரை காட்டி கொடுப்பார், இவர் அவரை காமிச்சு கொடுப்பாரு. அதை எடப்பாடி ஐயா அவர்கள் ஸ்டாலினை சொல்லுவாரு, ஸ்டாலின் வந்து இவரை சொல்லுவாரு. இவங்க 2 பேரும் ஆண்டிருக்காங்க, இவங்க மேலே தப்பு இருக்கு, இவங்க மேலே தப்பு இருக்கு. ஆனா இப்ப சீமான் அவர்கள் வந்து இப்பதான் வந்து முதல்வரையா வரப்போறாரு. அவர் கேள்வி கேட்டாங்கன்னா இவங்க 2 பேரும் அவுட்டு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் ஜிடிபி, இன்ஃப்ளேஷன் எல்லாத்தையும் கூர்ந்து கவனிச்சுட்டு வராங்க. அமெரிக்காவினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு, தொழில்துறை எவ்வளவு வளர்ந்துருக்கு, நாடு எவ்வளவு வளர்ந்துருக்கு, அது எவ்வளவு வளர்ந்துருக்கு, இது எவ்வளவு வளர்ந்துருக்கு
கவனிச்சுட்டாங்க. ஆனால் நம்ம மக்கள் அப்படி இல்லை, ஒரு புத்தி கூர்மையே இல்லை. எத்தனை தடவை சொன்னாலும் காசை வாங்கிட்டு போய் 200 வாங்கிட்டு போய் அந்த திராவிட கட்சி போட்டு போடுறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு நாடுங்கிறது ஒரு வளர்ச்சி வச்சு தான் இருக்கு. வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு தான் அந்த நாடு வளரும். நீங்கள் வளர்ச்சியும் பார்க்குறது இல்லை. இவங்க ஆனே சொன்னாங்க ஜிடிபி 6 இருந்ததுன்னா 9 அப்படின்றாங்க. சமீபமாக அது ஒரு அறிஞர் கூட பேசியிருந்தாங்க. இவங்க 6னா 9ங்கிறாங்க, நீங்கள் அந்த கணக்கில் எடுக்கணும் இந்த கணக்கில் எடுக்கணும்னு நிறைய பேசியிருந்தாங்க. சமீபமாக கூட அந்த காணொலி நான் பார்த்தேன். அப்போ அப்படி இருக்கும் பொழுது மக்களான நாம் தான் உண்மை எதுங்கிறத உணர்ந்து வளர்ச்சி எந்த பக்கம் இருக்குது. இப்போ ஐயா சீமான் அவர்கள் சொல்கிறாங்க, மாடை வச்சு அந்த பாலை வச்சு ஒரு மாபெரும் பொருளாதாரம் இருக்குங்கிறாங்க. அதை சொன்னால் நீங்கள் கேலிக்கு அவர் உள்ளாகுறீங்க, கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் எத்தனை பேர் பால் குடிக்கிறீங்க? ஆவின்லேருந்து பால் வாங்கி குடிக்கிறீங்களா இல்லையா? அப்போ அதில் மாபெரும் பொருளாதாரம் இருக்கா இல்லையா? ஒரு ஒரு எருமாடு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் வருது. அப்போ ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி சந்தையில் வந்து ஆடுகள் வந்து பல கோடிக்கு வியாபாரம் பண்ணுது. வியாபாரம் ஆனதான் நம்மளால் பார்க்க முடியும். ஒரு எருமை 1 லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க. ஒருவரிடம் 10 எருமை இருந்தால் கூட அவர்கிட்ட 10 லட்ச ரூபாய்க்கு வேல்யூன்னு ஒரு பொருளாதாரம் இருக்குது, நம்பி அவரால் நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது ஒரு மாபெரும் பொருளாதாரம் இல்லையா? இவங்க என்ன பண்ணுறாங்க, டாஸ்மாக் நம்பி வியாபாரம் பண்ணுறாங்க. அப்போ புரிஞ்சுக்கோங்க, இவங்களோட சிந்தனை எந்த அளவுக்கு இருக்குது, சீமானவர்களுடைய சிந்தனை எந்த அளவுக்கு இருக்குது, உண்மை எந்த அளவுக்கு பழிக்கும், பொய் எந்த அளவுக்கு தோல்வி அடைங்கிற ஒரு சிந்தனை மக்களுக்கு வேணும். ஆனால் அதை சொன்னால் நீங்கள் கேலிக்கும் கிண்டலுக்கும் அதை உள்ளாக்குறீங்க. தயவு செய்து மக்கள் ஆழ்ந்து கூர்ந்து சிந்தித்தாக வேண்டும். இந்த திராவிட கட்சிகள் மடைமாற்றி மக்களை எங்கேயோ எடுத்துகிட்டு போகுது. உண்மையை தயவுசெய்து சொல்லாது, அது சொல்லவே வாயை திறக்காது. உண்மையை உணர்ந்து மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாதான், நீங்களாக போய் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாதான் தெரிஞ்சுக்க முடியும். மற்றபடி இந்த அரசுங்கிறது உண்மையை சொல்லவே சொல்லாது. நான் வந்து சொல்கிறேன், திமுக வந்து தப்பு பண்ணுதுன்னு சொல்கிறேன். நீ திராவிட பற்றி தெரியுமா போடா முட்டு அப்படின்னு கமெண்ட்டில் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்குலாம் நாட்டுப்பற்றோ இனப்பற்றோ மொழிப்பற்றோ தன் மக்கள் மீது இருக்கக்கூடிய பற்றோ கிடையாது, எதுவுமே கிடையாது. சூடு சோறுன்னு சொல்ல முடியும். ஒரு அக்கறை வாழ்ந்தமா சத்தமா போயிட்டேர்றா அப்படின்னு இருக்கவங்க தான் இந்த அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இப்போ பல்வேறு தரப்பில் வந்து சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி வைக்கிற மாதிரி பேச்சுக்கள் நம்ம பார்க்க முடியுது. சீமான் அவர்கள் அவர் ஒரு கொள்கையை வச்சு போயிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் வந்தாலும் யார் முதல்வர் கேண்டிடேட்டாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? எது சரியாக இருக்கும்? அது அப்போதான் நாங்கள் எதிர்காலத்தை பற்றி இப்போ நிகழ்காலத்தை பாருங்க. அவங்கள இளைஞர்கள் பட்டல வந்து விஜய்க்கும் அதிகமாக இருக்குது. இப்போ விஜய் வந்தா திமுக அதிமுக நாம் தமிழர்னு பல கட்சிகளில் உள்ள இளைஞர்கள் பட்டலாம் அவர் பக்கம் போக வாய்ப்பு இருக்குதா? திமுக இளைஞர் பட்டாங்க சும்மா. ஐயா உதயநிதி அவர்களும் ஒரு அங்கிள் தான், அவரை சும்மா இளைஞருக்கு மேக்கப் போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அது வேற விடையும், அது அவங்களுடைய பர்சனாலிட்டி, அவங்க இளைஞர் மாதிரி இருக்காங்க, அதை விட்டு. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளே இளைஞர்கள் பெரும்பாலும் கிடையாது. ஆனால் நாம் தமிழர்கள் பாருங்க உட்காந்துருக்க அனைவரும் இளைஞர்கள் தான். ஏன் சொல்ல போனால் நானே ஒரு இளைஞர்னு வச்சுக்கினேன், எனக்கும் ஒரு விருப்பம் இருக்குது, நானும் வந்து பேசுகிறேன், அவ்வளோதான். இப்போ இந்த வருடம் வந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பாடத்தில் வெற்றி பெற்றவங்க, நல்ல மதிப்பெண் எடுத்தவங்க வந்து கூட்டு கௌரவிக்க விதமாக வைர மோதிரம், அவங்களுக்கு சால்வை பற்றி சான்றிதழ்லாம் வழங்கியிருக்காரு விஜய் அவர்கள். இது எப்படி பார்க்குறீங்க? அதே மாதிரி திமுகவையும் வந்து அதிமுகவையும் வந்து நல்ல விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த ஆட்சி முறையே சரியில்லை, தலைவர்கள் நல்ல தலைவர்கள் இல்லை, நீங்கள்லாம் நல்ல தலைவராக வரணும்னு சொல்லியிருக்காரு. இந்த அரசியல் எப்படி பார்க்குறீங்க? சரியாக பேசுகிறாரு. ஒரு கைத்தட்டல் நான் கொடுத்துறேன், தரமான கைத்தட்டல். ஏன்னா குத்தாமல் குத்திட்டு இருக்காரு. என்ன சொல்கிறது தெரியுங்களா? யங்ஸ்டர்ஸ்ட்டை நம்ம வந்து போதையிலேருந்து காப்பாற்றி விடணும், அதை வந்து இந்த ஆளுங்கட்சி செய்யணும். ஆனால் அதை வந்து அவங்க செய்யலை. அதை நான் பேசக்கூடாது, எனக்கு பேச உரிமை இல்லை, இதை பேசுறதுக்கான மேடை இல்லை. சரியான குத்து. ஒரு சப்பை கட்டி சொல்லிட்டாரு. ஒரு சும்மா வந்து அந்த காரணம் சும்மா சப்பை கட்டு. ஆனால் பேசணும்னு பேசியிருக்காரு. அந்த போதை பொருள் அவங்க பண்ண தப்பு, ஆளுங்கட்சிங்கிறது போனால் போதை அப்படின்னு இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக பதிவடிச்சு. ஆனால் அவருக்கு எதுவும் தாக்கங்கள் வந்துடக்கூடாது, அவங்க பின்னாடி இருக்கவங்களுக்கு தாக்குதல் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பேசக்கூடாது, இது பேசுகிற மேடையும் கிடையாது அப்படின்னு சொல்லி சும்மா சப்பை கட்டி விட்டாப்புல. அவ்வளோதான். தமிழ் தேசியன்ற ஒரு மாபெரும் கடலுக்குள்ளே கால் வச்சுட்டு போகிறேன். கால் வைக்காதீங்க ஐயா, முழுசாக வந்து உடம்பே நினைச்சு சொல்லுவாங்க. அதான் அப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொட்டு பிரச்சனையும் நம்மளுக்கு அடிப்படையிலேருந்து தெரிய வரும். அப்போ தான் அரசியல் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றங்கிறது நிகழும். எனவே தயவுசெய்து சொல்கிறேன், கால் வச்சுட்டு போக வேண்டாம். நீங்கள் நேற்று பேசுனது சும்மா கால் நினச்சிட்டு போயிட்டீங்க. எக்ஸ் பக்கத்துலேயே அதே மாதிரி வந்து பதிவு பட்டு தான் வெளியே தரும், நேரடியாக வந்து பேச மாட்டாரு. ஆமாம், கால் நினச்சிட்டு போகாதீங்க, முழுசாக வந்து நினைச்சிட்டு ஜாலியாக இருந்துட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனைன்னு. அப்போ தான் தாவேகாவின் தலைவராக முழு பொறுப்பேற்றாருன்னு எல்லா ஊடகங்களும் வாய் திறந்து சொல்லும். இறுதியாக ஒரு கேள்வி, 2026 சட்டமன்ற தேர்தல்
எப்படி இருக்கும், யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது, யார் வந்தால் இந்த மண்ணும் மக்களும் செழிப்பாக வளம் வருவாங்க அப்படின்ட்டு நினைக்கிறீங்க? திரு சீமான் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்துட்டாரு, 2026ல் அதிகாரத்தை நோக்கி போவாரா? கண்டிப்பாங்க ஐயா. ஒரு அரசியல் அமைப்பு அடிப்படை மாற்றம் என்று நிகழும் பொழுது அது வந்து மொத்த தமிழ்நாட்டையும் ஆட்டி படைக்கும். இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளால் அதை தாங்க முடியாது. நாம் தமிழர்கள் இருக்கக்கூடிய தம்பிகளிடம் நான் ஒரு கைகூப்பி ஒரு கோரிக்கை, தயவுசெய்து ஒரு கோரிக்கையை நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் 100 எம்எல்ஏக்கு கணக்கு வச்சிங்கன்னா ஒரு 90 எம்எல்ஏவாவது நம்மளால் உள்ளே அனுப்ப முடியும். எனவே அந்த வேலையை வந்து இப்போத்துலேருந்தே நம்ம செஞ்சாகும். 100 எம்எல்ஏ கோல் வச்சுட்டோமா, இப்போத்துலேருந்தே நம்ம போய் கலை ஏற்பாடுகளும் கலை வேலைகளையும் நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செஞ்சால் தான் ஒரு 90 எம்எல்ஏகளாவது நம்ம உள்ளே அனுப்பி அந்த சீமானவர்களுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் ஒரு மாபெரும் வெற்றியை நம்மளால் தேடித்தர முடியும். தமிழர் அனைவரும் ஒன்றாக வேண்டும், தமிழ் தேசியம் ஒன்றாக வேண்டும். நாம் தமிழர், நாமே தமிழர். நன்றி. நன்றிங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி